தாவேக்கா ஆட்சி வந்ததுலேருந்து கரண்ட்டு பில்லு எங்களுக்கு ரூ. 3000 ரூ. 3500 தாங்க வரும் அதிகபட்சம். இந்த வாட்டி ரூ. 7000 வந்துக்குது. என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னே தெரியல. கரண்ட்டு வேற சரியா ஒரு நாளைக்கு ஒரு 1/4 ஹவரு இல்லை 20 நிமிஷம் 30 நிமிஷம் டெய்லியும் கட் ஆகுது. டெய்லியும் கட் ஆன பிறகு கூட கரண்ட்டு பில்லு எப்படி தான் உயர்ந்து வந்ததுன்னு தெரில. என்ன கணக்கில் போட்டுக்கிறாங்கன்னே தெரில. கரண்ட்டு பில்லு எக்கச்சக்கமான ரேட்டு போட்டு இன்றைக்கி பார்த்தா 7000 வந்துக்குது. ஒரு வீட்டுக்கு ரூ. 7000 கரண்ட்டு பில்லுன்னா இந்த ஏரியா மொத்தம் ஒரு 10,000 கனெக்ஷன் இருக்குது. 10,000 கனெக்ஷனுக்கும் ஒரு வீட்டுக்கும் மினிமம் ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா போட்டால் என்ன ஆகுறது? பொதுமக்கள் எங்கேருந்து கட்டுறது? உழைக்கிற சம்பளம்லாம் மொத்தமே இவங்களுக்கு தான் கட்டி ஆகணும். இந்த புது ஆட்சி வந்ததுலேருந்து என்ன பொதுமக்களை மொத்த சாரியை உறிஞ்சி ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி இவங்க குடிச்சிடுவாங்க. பெற்று கரண்ட்டு பில்லு பொதுமக்களுக்கு புதிய ஆட்சி வந்ததும் கரண்ட்டு பில்லு ஒரு ரூபாய் 2 கம்மி பண்ணுவாங்கன்னு நினைப்பேன். இப்போ இவங்க வந்ததும் ரூ. 10 ரூ. 5 ஒரு யூனிட்டுக்கு ரூ. 5 ரூ. 6 எக்ஸ்ட்ரா போட்டு கணக்கு இல்லாத என்னவோ கரண்ட்டு பில்லு போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. 7,500 கரண்ட்டு பில்லு 2 மாதத்துக்கு. என்ன கணக்கில் போட்டு போய்க்கிறாங்கன்னே தெரில. கேட்டால் அங்கே போய் கேளுங்க, ஆஃபீஸில் போய் கேளுங்க, எங்கே போய் கேளுங்க, எங்களுக்கு தெரியாது ரீடிங் எடுக்கிற ஆள் சொல்கிறாரு. ஆஃபீஸில் போட்டால் ரீடிங் எடுத்த ஆளுக்கு கேளுங்க அங்கன்றாங்க. என்ன பண்ணி தொலைகிறது? நகையை வச்சு கட்டிட்டு வரும்.